சார், இந்த இல்லத்தரசிகள், குடும்ப தலைவிகள் அவர்கள் படக்கூடிய வேதனைய கார்த்திகா ஒரு கவிதையில் எழுதியிருப்பாங்க. நாங்களும் மின்விசிறிதான், ரெக்கைகள் இருந்தும் வீட்டுக்குள்ளேயே சுற்றி கொண்டிருக்கிறோம். படிச்சிருக்கோம்ப்பா, வீட்டை விட்டு வெளியே போக முடியலையே. இடது பக்கம் மகளும் வலது பக்கம் மகனும் என்னை பார்த்து படுத்து கொண்டிருக்க நான் மல்லாந்து உத்தரத்தை பார்க்கிறேன். உத்தரத்தில் தூக்கு போட்டு தொங்கிக் கொண்டிருக்கிறது எனது வாழ்க்கைன்னு எழுதியிருப்பாங்க. எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தும் நாங்கள் காயப்பட்டு கொண்டே இருக்கிறோம். சமையல் அறையிலும் இந்த சமூகத்தாலும். நானும் என் கணவனும் ஒரே வீட்டில் தான் இருக்கிறோம். ஆனால் இரு கோள்களுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவேளை எங்களுக்குள் இருக்கிறது. என் கணவனும் அன்னப்பறவையும் ஒன்றுதான். குறைகளை மட்டும் பிரித்து எடுத்து காட்டுகிறார். நான் நானாய் இருப்பதை அவர்கள் விரும்பவில்லை. நான் நானாய் இருப்பதை அவர்கள் விரும்புவதில்லை. உருமாறுவதில் எனக்கு உடன்பாடில்லை. அதனால் அவருக்கு என்னை பிடிக்கவில்லை. அதனால் எனக்கு இந்த வாழ்க்கையும் பிடிக்கவில்லை. நாங்கள் வாழ்கிறோம், ஆனால் பிடித்துத்தான் வாழ்கிறோமா என்று தெரியவில்லை. ஒவ்வொரு இல்லத்தரசி பெயருக்குத்தான் அரசியாக இருக்கிறார்கள், வார்த்தைக்குத்தான் அரசியாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் வாழ்க்கையெல்லாம் தரிசாகத்தான் இருக்கிறார்.